SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு எரிபொருள் அறிமுகமாகிறது புதிய முறை. ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை வாய்ப்பு என பல கோடி கணக்கான மோசடி. அர்ஜுனா மீதான அவதூறு வழக்கு நீதிமன்றில் சான்றுரை. உலகளாவிய எண்ணெயின் உயிர்நாடியான செங்கடலும் ஆபத்தில். தொடர்பன விரிவான செய்திகள். வேளாண்மைத்துறை மற்றும் பல்வேறு தரப்பினருக்கு எரிபொருள் வழங்குவதற்காக ஒரு புதிய QR குறியீடு முறையை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்காக வாகனங்கள் இல்லாத QR குறியீடு முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJAS ராஜகருண தெரிவித்துள்ளார். புதிய QR குறியீடு முறை தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாக கூறிய ராஜகருண, இது விவசாயிகள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் எரிபொருள் தேவைகளுக்காக உருவாக்கப்படும் என்றும் கூறினார். கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலகத்திற்கு அவர்களின் எரிபொருள் தேவைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டு இது புதிய QR குறியீடு முறை உருவாக்கப்படும் என்றும், இந்த புதிய QR குறியீடு அந்த நபர்களின் தேசிய அடையாள அட்டை எண்ணிற்காக உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த புதிய QR குறியீடு பல்வேறு முறைகளின் கீழ் உருவாக்கப்படும் என்றும், இதன்படி 7 பிரிவுகளின் கீழ் எரிபொருளை பெற முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரிவுகளுக்கு எவ்வளவு எரிபொருள் வழங்கப்படும் என்பதை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்த புதிய முறைமையை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் பல்வேறு வணிகங்கள் மற்றும் விவசாயிகள், கடல் தொழிலாளர்கள் போன்ற தங்களின் சொந்த தேவைகளுக்காக எரிபொருளை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரின் தேவைகளையும் வாகனமில்லா எரிபொருளை கொண்டு பூர்த்தி செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் 1 கோடி ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடி செய்துவிட்டு நபர் ஒருவர் தலைமறைவாகியுள்ளார். நீதிமன்றில் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருக்கும் சந்தேக நபர் குறித்த தகவல்களை வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதித் ஹசுன் மாரகே என்பவரை இவ்வாறு தேடப்பட்டு வரும் நபர் என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு, மொரட்டுவை மற்றும் ஏறாவூர் உள்ளிட்ட பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் இவர் பண மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது மொரட்டுவு, கொழும்பு மற்றும் ஏறாவூர் நீதிமன்றங்களில் நடைபெற்று வரும் வழக்குகளுக்கு சந்தேக நபர் சமூகம் அளிக்காத காரணத்தினால் அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நபருக்காக நீதிமன்றில் பிணை நின்றவர்கள் தற்போது பெரும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதால் அவருக்கு பிணை நின்றவர்களையும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்தேக நபர் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் மொரட்டுவை விசேட மோசடி விசாரணை பிரிவின் 0112641555 என்ற இலக்கத்துக்கு அல்லது கொழும்பு மோசடி விசாரணை பிரிவின் 0112675651 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் முனைவர் கேதீஸ்வரனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமையன்று பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக பணிப்பாளர் கேதீஸ்வரன் சான்றுரைத்துள்ளார். கடந்த 4/7/2024 அன்று சாவகச்சேரி அடிப்படை மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகராக மருத்துவர் அர்ஜுனா பணியாற்றிய பொழுது யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலி நிவாரணிகளை போதை மருந்துகளாக மருந்தகங்கள் வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு விற்பதாக அடிப்படையற்ற குற்றச்சாட்டொன்றை முன்வைத்தார். இந்த கூற்று தொடர்பிலேயே இந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் முன்னாய்வின் போது அந்த குறிப்பிட்ட காணொளி தன்னால் தான் பதிவேற்றப்பட்டதையும் அந்த செய்தி தன்னால் தான் கூறப்பட்டதையும் அர்ஜுனா ஏற்றுக்கொண்டார். மேலும் இந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை நீதிமன்றில் மெய்ப்பிப்பார் என்று தமது மறுமொழியிலும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை 27/3/2026 அன்று சான்றுரைத்த மருத்துவர் கேதீஸ்வரன் தமது பணிக்காலத்தில் வலி நிவாரணிகளை மருத்துவச் சீட்டு இல்லாமல் வழங்கப்படுவது தொடர்பாக வந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் அது தொடர்பில் 2022 முதல் 2024 ஆண்டுக்கிடையில் தாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கையொன்றின் மூலம் நீதிமன்றில் சான்றுகளுடன் சமர்ப்பித்துள்ளார். மேலும் குறிப்பாக இந்த காணொளியை அர்ஜுனா வெளியிட்டதன் பின்னர் வெளிநாடுகளிலிருந்து பலர் தம்மை அச்சுறுத்தியதோடு தமது குடும்பத்தினரையும் மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் சான்றுரைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாதம் மத்திய கிழக்கில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் எண்ணெய் கப்பல்களுக்கு மிக முக்கியமான ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மூடிவிட்டது. இது எண்ணெய் சந்தையை தலைகீழாக மாற்றி உற்பத்தியாளர்களை உலகெங்கிலும் உள்ள வாங்குபவர்களுக்கும் தங்கள் எரிபொருளை கொண்டு செல்லும் மாற்று வழிகளை தேட வைத்துள்ளது.
சில மாற்று வழிகளில் ஒன்று செங்கடல் வழியாக செல்கிறது. உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளரான சவுதி அராம்கோ மில்லியன் கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயை செங்கடலில் உள்ள சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகமான யான்புவிற்கு செல்லும் ஒரு குழாய் வழியாக திருப்பிவிடப் போவதாக கூறியுள்ளது. வர்த்தக தரவு மற்றும் பகுப்பாய்வு நிறுவனமான கெப்லரின் தரவுகளின்படி கடந்த ஆண்டின் தினசரி சராசரியுடன் ஒப்பிடுகையில் இந்த மாதம் துறைமுகத்தில் தினசரி எண்ணெய் ஏற்றுமதிகளின் எண்ணிக்கை ஏற்கனவே 2 மடங்கிற்கும் அதிகமாகியுள்ளது. ஆனால் தற்போது அந்த உயிர் நாடியும் கூட ஆபத்தில் உள்ளது. 2023 பிற்பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போருக்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் ஆதரவு ஹவுதி தீவிரவாதிகள் செங்கடலில் கப்பல்களை தாக்க தொடங்கியுள்ளனர். இந்த பாதுகாப்பு சூழல் கப்பல் நிறுவனங்களை தங்கள் கப்பல்களை ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி திருப்பிவிட கட்டாயப்படுத்தியது. இதனால் பயணங்களில் பல வாரங்கள் கூடுதலாக ஆனதுடன் எரிபொருள் காப்பீடு மற்றும் மாலுமிகளின் ஊதியத்திற்காக அவர்கள் அதிகம் செலவழிக்கவும் நேர்ந்துள்ளது. தற்போதைய பிராந்திய மோதல் மற்றும் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு எதிரான ஹவுதி படைகளின் தொடர்ச்சியான விரோத போக்கு ஆகியவற்றால் செங்கடலில் உள்ள அச்சுறுத்தலின் அளவு கணிசமானது என்று ஹவுதிகள் தங்கள் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு இந்த மாத தொடக்கத்தில் ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் ஒரு ஆலோசனையில் தெரிவித்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு எரிபொருள் அறிமுகமாகிறது புதிய முறை. ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை வாய்ப்பு என பல கோடி கணக்கான மோசடி. அர்ஜுனா மீதான அவதூறு வழக்கு நீதிமன்றில் சான்றுரை. உலகளாவிய எண்ணெயின் உயிர் நாடியான செங்கடலும் ஆபத்தில்.